ஹை ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி சந்திரகலா கிட்ட கோவப்பட்டு கேட்குறாங்க, அந்த பொண்ணு யார், எதனால் அவள் இப்படிலாம் பண்ணுறா, கரெக்டாக உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னா கரெக்டாக டாக்டர் வந்துடுறாங்க. யார் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்கும்போது கரெக்டாக டாக்டர் ரேவதி நீ தப்பாக எடுத்துக்காதம்மா, இவ கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்பாக இருக்கா, அதனால தான் இந்த மாதிரிலாம் உளறிட்டு இருக்கா, உன்னோட கல்யாண நோட்டீஸ் வச்சு பார்த்ததுனால உங்ககிட்ட இப்படிலாம் தப்பாக சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரர் இதை பார்த்துட்டு கீழே போய் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, இழுத்துட்டு வலுக்கட்டாயமாக டாக்டரும் சந்திரகலாவும் ரெண்டு பேரும் இந்த ராதிகான்ற அந்த டாக்டரோட பொண்ணை இழுத்துட்டு போகிறாங்க. விடுமா, நான் உண்மையை சொல்லியே தீருவேன் ரேவதி கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மென்டல்னு சொல்லிட்டு திருட்டு பட்டம் கட்டி என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரகலாவும் டாக்டரும் சேர்ந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என் பொண்ணு தெரியாமல் சொல்லிட்டா, அவளுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரி யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதோ அந்த மாதிரி அவள் சொல்லிடுவா அப்படின்ற மாதிரி தப்பாக அந்த பொண்ணை பற்றி சொல்லி என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டாக்டரும் நம்ம தப்பிச்சா போதும் வாராதிகா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சாமுண்டீஸ்வரர் இதே யோசிச்சுட்டே இருக்காங்க ரூமில். டக்குன்னு என்னன்னா நம்மளோட சந்திரகலா என்ன சந்திரகலா என்ன இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டாக்டரோட பொண்ணு தான்க்கா, பாவம் அவளுக்கு ஏதோ மன பிரச்சனை போல இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா, நம்ம கல்யாண நோட்டீஸ் பார்த்து ரேவதியோட கல்யாண நோட்டீஸ் பார்த்து தேவையில்லாமல் உளறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிறத கேட்குறதுக்கு எனக்கு மனவியாதி இல்லை சந்திரகலா அப்படின்ற மாதிரி திருப்பி கேட்பாங்க. அக்கா என்னக்கா அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக நீ போய் சொன்ன, அப்போ நீ தான் எல்லா வேலையும் பார்த்ததா அப்படின்ற மாதிரி சந்திரகலா கிட்ட சாமுண்டீஸ்வரர் கேட்குறாங்க. அப்போ சந்திரகலா ஒரு பிளேட்டை மாற்றி சொல்கிறாங்க, அதாவது இல்லைக்கா நீ அந்த கார்த்திகிட்டையும் அந்த குடும்பத்துக்கிட்டையும் நீ தோற்று போகக்கூடாது, அந்த கார்த்தி இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரக்கூடாது, நீ தோக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பொய்யை நான் சொன்னேன், ரேவதிக்கு பழைய ஞாபகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பொய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கிட்ட சொல்லி நான் தான் பண்ணேன், உனக்காக தான்க்கா பண்ணேன், இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் பல சூழ்நிலை தடுக்கபடியாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பொய் சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரர் அதை ஏற்றுக்கிட்டு சரி சந்திரா எனக்கு பெருமையாக இருக்குது, நீ இந்த மாதிரி பண்ணது, நானே இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கலாம், ஆனால் எனக்கு பதில் நீயே பண்ணிட்ட, இதுக்கு தான் உன்னை மாதிரி ஆள் தேவைன்னு சொல்கிறது, அதுக்கு தான் என் தங்கச்சி கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி சப்போர்ட் பண்ணுறாங்க சந்திரகலாக்கு. அதாச்சும் சந்திரகலா அந்த மாதிரி பழைய ஞாபகம் வந்ததுன்னா ஒருவேளை கார்த்தி சேர்ந்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்காக தான்க்கா பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரகலா சொல்லிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி அதை ஏற்றுக்கிட்டு ரேவதி கிட்ட சாமுண்டீஸ்வரி நடிக்கிறாங்க. இப்போ ரேவதி நம்மளோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, அம்மா என்னம்மா நடக்குது, அந்த டாக்டரோட பொண்ணு வந்தாங்க நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா ரேவதி நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா இல்லைம்மா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு பழசெல்லாம் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாரு ரேவதி அதெல்லாம் போய் நீ அதெல்லாம் மைண்டில் போட்டுக்காத அப்படின்ற மாதிரி நம்மளோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க ரேவதி கிட்ட. இல்லைம்மா அது எப்படி கரெக்டாக அவங்க மன வளர்ச்சியில் இல்லாமல் சொன்னாலும் கரெக்டாக எனக்கு பழைய ஞாபகம் மறந்தது இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவங்க கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வைக்க போகும்போது அப்போ நாங்கள் இந்த பழைய ஞாபகம் மறந்ததை பற்றி நாங்கள் பேசணும், அதை அவள் கேட்டுட்டு தான் பேசுகிறா, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டே இருந்தாங்க ரேவதி. இந்த மாதிரி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. இங்கே பாரு ஒழுங்காக சொல்கிறேன், நான் அம்மா சொல்கிறத நம்ப மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது நம்மளோட ரேவதி சரி நீ சொல்கிறத நம்பாமல் நான் என்னம்மா பண்ண போகிறேன், நீ தான் சொல்லிட்டல சரி விடுமா அப்படின்ற மாதிரி. ஆனால் ரேவதிக்கு மனசுக்குள்ளே குழப்பம் வந்துட்டே இருக்குது, ஏதோ உண்மையாக பொய்யான்னு தெரியலையே, அம்மா சொல்கிறதே ஏதோ நம்ம யோசிச்சு பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்காங்க அவங்களோட மனசில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மயில்வாகனமும் ரோகிணி என்ன பண்ணுறாங்க, கார்த்தியை போய் மீட் பண்ணுறாங்க. என்னங்க திடீர்னு என்னை பார்க்குறீங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைப்பா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டாக்டரோட பொண்ணு இங்கே வந்திருந்தாப்பா எங்கள் வீட்டுக்கு, அந்த பொண்ணா எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இந்த மாதிரி ரேவதியை பற்றின ஒரு உண்மையை சொன்னாப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன உண்மையை சொன்னா, இல்லைப்பா நம்ம ரேவதிக்கு பழைய ஞாபகம் கல்யாணம் ஆனது இதெல்லாம் ஞாபகப்படுத்தினா ரேவதி மறந்துடு, அதாவது ரேவதி உயிருக்கு எதனா ஆபத்தாயிடுதுன்னு சொல்லாமல் இருந்தோம், ஆனால் அப்படி சொல்லி சந்திரகலா தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தோணுது, அவள் நிறைய உண்மையை
மனசுக்குள்ளே வச்சுருக்கா, ஆனால் நம்ம கேட்டால் தெரியும். சரிங்க, நான் உடனே போய் அந்த பொண்ணை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தி என்ன பண்ணுறாங்க, டாக்டரோட பொண்ணு போய் வந்து பார்க்குறாங்க. உங்கள் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கேட்க, டாக்டர் வந்து என் பொண்ணு வீட்டில் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு மேலே போய் வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து கது தட்டிகிட்டே இருக்கும் போது, லாக்கை தரங்க, அந்த பொண்ணை வெளியே அனுப்புங்க, கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே வந்து பொண்ணு வராங்க. சொல்லுங்கள், நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா? ரேவதியை பற்றி சொல்லும்போது, நான் சொல்லது எல்லாமே உண்மைதான் சார். எங்கள் அம்மா வந்து அந்த சந்திரகலாவுக்கு பயந்து தான் சார் எல்லாத்தையும் வந்து இப்படி பண்ணாங்க. என்னையே வந்து தெரியாதனமாக மைண்ட் அப்செட்டில் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. தயவுசெய்து சொல்கிறேன் சார், ரேவதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பழைய ஞாபகத்தை ஞாபகப்படுத்தி அவங்கள வந்து புரிய வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் தம்பி, நான் சந்திரகலாவுக்கு பயந்து தான் சொன்னேன், அவங்க வந்து எதனா ஒன்று பண்ணிவிடுவாங்க, ஏற்கனவே என்னை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறாங்க, அவங்களுக்கு இதை நீங்கள் இதனால தான் பயப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாருமே எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்லும் போது நீங்கள் வந்து சாட்சி சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்தி என்ன பண்ணுறாரு, நேராக வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகலா கிட்டேயும் சாமுண்டீஸ்வரி கிட்டேயும் வீட்டில் போய் நியாயம் கேட்குறாரு. ரொம்பவே பாவங்க கார்த்தி. இப்போ வந்து நடக்கிற விஷயம் வந்து அதை விட கார்த்தியை பார்க்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாகவே இருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போதே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து சொல்ல போகிற விஷயம் தான் கார்த்திக்கு ரொம்பவே வந்து கஷ்டத்தை வந்து கொடுக்க போகுது. நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாரு, போய் நியாயம் கேட்குறாரு. எதனால் வந்து இப்படி சொன்னீங்க, ரேவதிக்கு உண்மை தெரியக்கூடாது, ரேவதி உயிருக்கு எதனா ஆபத்தாயிடும்னு சொல்கிற ஒரே காரணத்தினால தான் நான் உண்மையை சொல்லாமல் இருந்தேன், ஆனால் இப்போ நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ சந்திரகலா கிட்ட வந்து திட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ இந்த வீட்டுக்கு மருமகனாக வரக்கூடாது, அதனால தான் நான் பண்ணேன், எங்கள் அக்கா தோற்று போகிறத நான் கண்ணெதிரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஆமாம் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அதனால அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு, அப்போ உங்களுக்கும் விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு தெரியும், இந்த வீட்டுக்கு நீ மருமகனாக வரக்கூடாது, உன்னோட குடும்பத்தில் இருக்க யாரும் இந்த வீட்டுக்கு ஆளுமதி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் எங்களை சும்மா டார்ச்சர் பண்ணுறீங்க, உங்கள் உறவே வேணாம் தானே நாங்கள் ஒதுங்கி இருக்கோம், எதுக்காக வந்து சும்மா எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா கேட்டுக்கோ, ரேவதி உனக்கு கிடைக்கவே மாட்டா, நீ தயவு செய்து சொல்கிற வேற கல்யாணம் வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சந்திரகலா திமுறை வந்து சொல்கிறாங்க. நான் இப்போவே போய் ரேவதி கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்து குரலை கொடுத்து நிறுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, நீ சொல்ல போறியா, ஓ சொல்லி என்ன எல்லாத்தையும் புரிய வச்சு ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போறியா, சரி சரி பண்ணு, நீ அவள் கழுத்தில் தாலி கட்டினா நான் என் கழுத்தில் உங்கள் மாமா கட்டின தாலியை நான் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம் எரிஞ்சிருவேன்னு சொல்லிடுறாங்க. பாவங்க கார்த்தி, இந்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதியோட உயிருக்கு ஆபத்தாகும்னு சொல்லிட்டு குடும்பமே வந்து சேர்ந்து வந்து சொல்லாமல் இருந்தாங்க. அதான் முதற்கொண்டு பாட்டி முதற்கொண்டு எதனா ஒன்று ரேவதிக்கு ஆகிடும், எதனா ஒரு ஆபத்தாயிடும்னு சொல்லிட்டு கார்த்தி விஷயத்துல வந்து சொல்லாமல் இருந்தாங்க கல்யாணம் ஆனதெல்லாம். இப்போ சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லையோன்னு தெரிஞ்சு கூட கார்த்தி வந்து சொல்லாமல் இருக்காரு. ஏன்னா காரணம் வந்து இப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி, நீ போய் சொன்னா உங்கள் மாமா கட்டின தாலியை நான் அறுத்து எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்த்தி வந்து உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியாம. மாமாக்காக இப்போ நம்மளோட கார்த்தி ஃபர்ஸ்ட் ரேவதிக்காக உண்மையை சொல்லாம இருந்தாரு, ரேவதிக்கு எதனா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட மாமாக்காக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து உண்மையை வந்து சொல்லாமல் மறைக்க போகிறாங்க. ரேவதியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நேரடியாக போய் காதலை சொன்னால் கூட கார்த்தி வந்து ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா வந்து சாமுண்டீஸ்வரி அந்த அளவுக்கு வந்து கார்த்தி எப்போ மிரட்டி வச்சுருக்காங்க, நீ போய் சொன்னினா நானும் எங்கள் மாமாவும் நானும் சேர்ந்து வாழ மாட்டோம், என் தாலி அறுத்து எழுந்து நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இப்போ கார்த்திக்கு வேறு வழியே இல்லை, ரேவதி விட்டு இப்போ விலகி இருக்கிறதா வந்து நல்லது. ரேவதி இப்போ கஷ்டப்பட போகிறாங்க, கார்த்தி நம்மளோட காதலை வந்து ஏற்றுக்காமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளோட ரேவதி தன்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு சொல்லணும், அதாவது சொல்லி புரிய வச்சா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சு கூட கார்த்தி வந்து சொல்லாமல் தவிச்சிட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.